விழுப்புரத்தில் பாமக முன்னாள் எம்எல்ஏ கலியவரதன் தேர்தல் நிதி கேட்டு வியாபாரியை மிரட்டியதாக திருக்கோவிலூர் காவல் நிலையத்தை வியாபாரிகள் முற்றுகையிட்டனர். லோக்சபா தேர்தல் வேட்பாளர்களை பாமக படிப்படியாக அறிவித்து வருகிறது. இதைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதியில் பாமகவினர் தேர்தல் நிதி வசூலில் தீவிரம் காட்டி வருகின்றனர். முன்னாள் எம்எல்ஏ கலியவரதன் தலைமையில் பாமகவினர் திருக்கோவிலூர் கடை வியாபாரிகளை மிரட்டி அதிக நிதி கேட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதைத் தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த அனைத்து வியாபாரிகளும் வெள்ளிக்கிழமையன்று கடையை அடைத்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்ததோடு பாமகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திருக்கோவிலூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. வியாபாரிகள் கொடுத்த புகார் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாகியுள்ள முன்னாள் எம்எல்ஏ கலியவரதனை தேடி வருவதாக தெரிவித்தனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ பிஏடி கலிவரதன் மற்றும் அவரை சார்ந்த ஒரு 3 நபர்கள், அவர் மகன் உட்பட வந்து கொலை மிரட்டல் பண்றாங்க. எதுக்குன்னா வந்துட்டு வியாபாரம் நாங்க கட்சியை வளர்க்கணும், எங்களுக்கு மேலெடுத்து உத்தரவு என்றும் ஓபனா கேட்டு கொலை மிரட்டல் பண்றாங்க. நீங்க ஒரு கடைக்கு 1 லட்சம் இருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணி ஆகும். நாங்க உன்னால என்ன பண்ண முடியுமோ கொடுக்க முடியல, நீ வெளியே வந்தனா உன் உயிர் உன் உடம்புல இருக்காதுன்ற மாதிரியே சொல்லி மிரட்டி இருக்கிறாரு. ஆகையால ஒட்டுமொத்த வியாபாரிகள் சேர்ந்து இன்னைக்கு ஆய்வாளர்கிட்ட திருக்கோவிலூர் காவல் நிலையத்தில் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறோம். ஆய்வாளர் சொல்லியிருக்கிறாரு, இதுக்கு மேல உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராத அளவுக்கு நான் பாதுகாப்பு தரேன். அப்படி ஏதாவது மீறி நடந்தால் நாங்க இதை விட இன்னும் பெரிய அளவுல போராட்டம் பண்ணுவோம், சாலை மறியல் பண்ணுவோம். இதனிடையே பாமக மகளிர் அணி நிர்வாகி ஜெயலட்சுமி தேர்தல் நிதி கேட்டபோது வியாபாரிகள் இருவர் தம்மை தரக்குறைவாக பேசியதாக கூறி திருக்கோவிலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். பாமகவினர் மிரட்டி கட்டாய நிதி வசூலிக்கும் சம்பவத்தால் அப்பகுதியில் தொடர்ந்து பதற்றம் நீடித்து வருகிறது. இதனால் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.